ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதற்கு சத்தோ பிரதான சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது? பாபா சொல்றாரு, எதற்கு சத்தோ பிரதான சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, இல்லத்தில் இருந்தபடியே பழைய உலகத்தின் பற்றை நீக்க வேண்டும். தேகம் உட்பட பழைய விஷயங்களை எல்லாம் மறந்து விடுங்கள். இதுதான் சத்தோ பிரதானமான சந்நியாசம் ஆகும். இரண்டாவது, தந்தை வரும்போது என்ன நடக்கிறது? அனைவரும் பலியாகிறாங்க. பாபா சொல்றார், சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு போய் விடுகிறார்கள். நீங்கள் அனைத்தும் பாபானுடையது என்று சொல்லி அர்ப்பணித்து விடுகிறீர்கள். தந்தை வரும்போது என்ன நடக்குதோ, சன்னியாசிகள் வீடு வாசல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு சென்று விடுகிறார்கள். ஆனா நீங்க அனைத்தும் பாபானுடையது என்று சொல்லி அர்ப்பணித்து விடுகிறீர்கள். மூன்றாவது கேள்வி, எப்போது விநாசம் ஆரம்பமாகும்? எப்போது? அனைத்து ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே வந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அனைத்து ஆத்மாக்கள், எல்லா ஆத்மாக்களும் மேலிருந்து வந்து கீழே ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அனைவரும் வந்துவிட்ட பிறகு மேலே செல்வது ஆரம்பமாகும். பிறகுதான் விநாசம் ஆரம்பமாகும். நாலாவது கேள்வி, சத்தியுகத்தில் என்னென்ன இருக்காது? இன்னைக்கு முரளியில் சொன்னது. பதித்த பாவனி, பார்ட்டிஷன் கிடையாது, பாவாத்மாக்கள் இருக்க மாட்டாங்க. பதித்த பாவனி கங்கைன்னு சொல்ல மாட்டாங்க. பாபா சொல்றாரு, ராவணன் என்ற பூதம் அங்க இருக்காது. பதித்த பாவனி கங்கை என்ற பெயரே அங்க இருக்காது. பாவ ஆத்மாக்களும் இருக்க மாட்டாங்க. நதிகள், குப்பைகள், நதி, குப்பை, கூலம் இதெல்லாம் இருக்காது. அதாவது அழுக்கான நதியெல்லாம் அங்க இருக்காது. அக்கால மரணமும் இருக்காது. யாரும் அங்க அழுவது, புலம்புவது போன்ற விஷயங்களும் இருக்காது. ராவணன் என்ன பண்ண மாட்டாங்க? எரிப்பது கிடையாது. எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு முறையில பாபா சொல்லியிருக்காரு. அது போல விசாரம் பண்ணணும், என்னென்ன சத்தியுகத்துல இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். அஞ்சாவது கேள்வி, பிரபுவிற்கு பிரியமான ரத்தனமாக யார் ஆக முடியும்? பிரபுவிற்கு பிரியமான ரத்தனமாக யார் ஆக முடியும்? ஒவ்வொரு சொல்லிலும் மற்றும் செயலிலும் உண்மை மற்றும் சுத்தம் இருந்தது என்றால் பிரபுவுக்கு பிரியமான ரத்தனம் ஆகிவிடுவீர்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பிராமண வர்ணம் என்றால் டேஷ். பிராமண வர்ணம் என்றால் பிரம்மாவின் முக வம்சாவளி. இரண்டாவது, பரமாத்மாவை சர்வ வியாபி என்று கூறுவது டேஷ் ஆகும். பரமாத்மாவை சர்வ வியாபி என்று கூறுவது மாயையின் வழியாகும். மூன்றாவது, இது கடைசி பிறவி, தந்தையிடம் டேஷ் கொடுங்கள். இது கடைசி பிறவி, தந்தையிடம் உறுதி கொடுங்கள். நாலாவது, தந்தை சதா டேஷ் ஆவார். தந்தை சதா பூஜைக்குரியவர் ஆவார்.
அஞ்சாவது, பாபாவின் டேஷ் ஒவ்வொரு செயலிலும் சதா டேஷ் இருக்கக்கூடியவர்கள் தான் டேஷ் உருவாக்கக்கூடியவர்கள். பாபாவின் ரைட் ஹேண்ட் ஆகி, பாபானுடைய அல்லது தந்தையின் வலது கரமாகி ஒவ்வொரு செயலிலும் சதா எவரடியாக இருக்கக்கூடியவர்கள் தான் மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்கள். மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்கள். தந்தையுடைய ரைட் ஹேண்ட் ஆகி ஒவ்வொரு செயலிலும் சதா எவரடியாக இருக்கக்கூடியவர்கள் தான் மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ஆறாவது, புத்தி யோகத்தை டேஷ் விட வேண்டும். புத்தி யோகத்தை மேலே தொங்க விட வேண்டும். தொங்க விடலாமா? வேற யாரையும் நினைக்கக்கூடாது. தேக சம்பந்தம், சித்திரங்கள், நிராகார, ஆக்கார, சாக்கார எதையும் நினைக்காதீங்க. பாபா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், நினைக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.